தயவு செஞ்சு அடக்கி வைக்கிறாங்க யாரும் இந்த தப்பு மட்டும் பண்ணுறாதீங்க. இது நான் என்ன தப்பு பண்ணேன்னா, அடக்கி உட்காராதுன்னு நினச்சிட்டு நான் பாட்டுக்கு ஃப்ரீயாக இருந்த கோழி திடீர்னு பார்த்தா ஒரு 6 முட்டையை சேர்த்து வச்சு உட்காந்துட்டுது. சரி 6 முட்டை சேர்த்து வச்சுருக்கே பார்த்துட்டு நான் பாட்டுக்கு இன்னும் ஒரு 3 முட்டையை வச்சு அப்படியே அடக்கி உட்கார வச்சோன்னா குஞ்சு பொரிக்கும் போது ஃபஸ்ட்டு ஒரு 6 குஞ்சு மட்டும் பொரிச்சிட்டு அப்புறமா பாவம் அந்த கோழி இன்னொரு 2 நாள் ஃபுல்லாக உட்காந்துட்டு இருந்துருக்குது அடக்கி. அதனால் அந்த தப்பை மட்டும் யாரும் பண்ணாதீங்க. நல்லபடியாக குஞ்செல்லாம் பொரிச்சு முடிஞ்சிச்சு. இப்போ டோட்டலாக 7 குஞ்சு இருக்குது. 2 குஞ்சு கரு இல்லாத முட்டை, அதனால் அதில் குஞ்சு வரல. இப்போ இந்த 7 குஞ்சும் நம்ம ஃப்ரீயாக அதுக்கு ஒரு கேஜ் ரெடி பண்ணி விட்டோம். முதல்ல வெள்ளை தண்ணியும் சீரக தண்ணியும் கொடுத்தாச்சு. அப்புறமா தீவனம் கம்பை நல்லா நுணுக்கி அதை கிரைண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். முருங்கைக்கீரை, பப்பாளி கீரை நான் கொடுத்து கோழி கொஞ்சம் நல்லா ஆக்டிவாக இருக்குது. அப்படியே நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டேன். கோழி வளர எப்படி பராமரிக்கலான்னு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 1 மந்த் கோழி கொஞ்சம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறமா சேல்ஸுக்கு போடுவோம். அப்போ யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா கால் பண்ணுங்கள். நம்ம லொக்கேஷன் திருவள்ளூர்.